சில பேர் நெருங்கியவருடைய மரணம் ஏற்பட்ட போது அந்த மரணம் நம்மை தொந்தரவு செய்யும். அது நினைவுகளால் தொந்தரவு செய்யும். மரணத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவு 2 வகை. ஒன்று நினைவுகளால் வரக்கூடியது, இன்னொன்று அந்த உயிரினுடைய இருப்பால் வரக்கூடியது. அந்த உயிர் தன்னுக்கான அடுத்த கதியை அடைந்து விட்டால் அந்த மரணத்தினாலான தொந்தரவு நம்ம வாழ்கிறவர்களுக்கு குறையும். அது ஆத்ம சாந்தி அடைந்து விட்டதாகவோ, அடுத்த பிறவிக்கு போய்விட்டதாகவோ, அல்லது முக்திக்கு நோக்கி அது போய்கொண்டிருப்பதாகவோ நாம் நினைத்து கொள்ளலாம். எப்ப அந்த உயிரினுடைய இருப்பை நாம் உணர்வது குறையத் தொடங்குகிற போது, ஏது புக்கு ஒளித்ததோ எங்குமாகி நின்றதோ சோதி புக்கு ஒளித்த மாயம் சொல்லடா சுவாமியே. இதை அனுபவபூர்வமாக நீ உணர்ந்திருக்கிறாயா? பிரஜை பூர்வமாக உணர்ந்திருக்கிறாயா? அந்த சூட்சுமமான தன்மையினுடைய இருப்பையும் விடைபெறலையும் உணர்கிற விதத்தில் அந்த அளவுக்கு நீ பக்குவப்பட்டிருக்கிறாயா? இதை நீ எனக்கு சொல் என்று சிவவாக்கியர் கேட்கிறார். அப்படியானால் ஒரு உயிர் போன பிறகு அதற்கான சாத்தியங்கள் என்று சிலவற்றை பட்டியலிட்டு, இந்த சாத்தியத்தில் எதை நோக்கி அந்த உயிர் போனது என்கிற தெளிவு உனக்கு வறுமையானால் நீ அதில் எதையாவது உணர்ந்திருக்கிறாய் என்று பொருள். இல்லை என்றால் நீ எதையும் உணரவில்லை என்பதுதான் பொருள் என்பதாக சித்தர் சிவவாக்கியர் நமக்கு அருளுகிறார்.